வெல்கம் டு ஆத்மா. வெவ்வேறு சாதியை சேர்ந்த மீனாவும் பீட்டரும் காதலிச்சு மீனாவோட குடும்பத்தாரால் கொலை பண்ணப்பட்டாங்க. அது நமக்கு தெரியும். ஆனால் அந்த கொலையை விபத்துன்னு நடித்து நாடகமாடினாங்க மீனாவுடைய குடும்பத்தினர். இந்த உண்மை மீனாவோட சகோதரிகள் கலாவுக்கும் சரண்யாவுக்கும் தெரிஞ்சும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அதனால மீனாவுடைய ஆத்மா சரண்யாவோட உடம்பை பயன்படுத்திக்கிட்டு அவங்கள பழிவாங்க ஆரம்பிச்சது. அதில் முத பலி மீனாவுடைய பாட்டி, ரெண்டாவது மீனாவுடைய சித்தப்பா, மூணாவது மீனாவுடைய சொந்த அண்ணன் செல்வத்தை தான். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டின்னா என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது மாமி சாமி. கலாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சாமி போன் பண்ணா. கலா நல்லாதான் இருக்கா. சாமி வரேன்னு சொன்னா அவனும் வரல. சாமி என்ன மாதிரி சரக்கு போட்டானோ எனக்கு ஒன்னும் உரைக்கவே மாட்டேங்குதா. நேரத்தில் கடையும் இருக்காது. சரி செல்வா, நாளைக்கு சேர்த்து அடிச்சுக்கடா. வர்ற யாரா சிரிக்கிறது? போய் பண்ணா போடா. இன்னொருத்துல கூப்பிடுறான். யாருமே இல்ல. பிரம்ம பிரம்ம இன்னும் யாரையுமே காணோம். சொல்லிட்டா யாரு யாராது ஐயோ புனி இருக்குன்னு சொன்னாங்க. உண்மைதான் போல இருக்க. ஐயோ ஐயோ செருப்ப வேற காணோம். ஏண்டா அந்த நேரத்துல தோப்புல தனியா போலாமா? அங்க முனி இருக்குன்னு எத்தனை பேர் சொல்லிருக்காங்க. ஏன் பேச மாட்டேன்? சிவனேன்னு சரக்கு அடிச்சு படுத்துட்டு இருந்தவன போன் பண்ணி வர சொல்லிட்டு இப்ப கேள்வியா கேக்குற கேள்வி. அத்த நான் கூட்டு போன்னு 100 தடவை சொல்லிட்டான். அவனை கூட்டு போறதுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கேளுங்க அத்த. ஏன் பையன் பிள்ளை மேல அபாண்டமா பழி போடுற? ஐயோ நான் போய் சொல்லத்த. கலாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு மாப்பிள்ள போன் பண்ணாருன்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போனாங்க. நானா? சத்தியமா நான் போன் பண்ணவே இல்லை மச்சான். அவரு போன் பண்ணதப்ப நான் உன்னை எதுக்கு எழுப்பணும்? நான் தான் இதுக்கப்புறம் ஜாக்கிரதை இரு மச்சான்னு சொல்லிட்டு போனல. ஓஹோ இதெல்லாம் உனக்கு நேத்து தெரிஞ்சுதான் சொன்னியா? அப்படிலாம் இல்ல மச்சான், ஒரு யூகத்துல தான் சொன்னேன். நான் கூட உங்களுக்கு தான் ஏதோ ஆக போகுதுன்னு நான் அசால்ட்டா இருந்துட்டேன். எனக்கு என்னமோ எல்லாரும் சொல்றத பார்த்தா ஆவி இருக்குமோன்னு தோணுது. பேய் பேய்னு சொல்றிய, ஆம்பளை பேயா பொம்பளை பேயா? பொம்பளை பேய் தான், பொம்பளை பேயே தான். எப்படி மச்சான் அவ்வளவு உறுதியா சொல்ற? எனக்கு என்னமோ அது ஆம்பளை பேய் தான் இருக்குன்னு தோணுது. கிடையாது, பொம்பளை பேயே தான். அது பேசுறது சிரிச்சது எல்லாத்தையும் நான் கேட்டேன். அப்ப நீயும் கூட சேர்ந்து சிரிச்சிட்டு வர வேண்டியதானே? என்ன கிண்டல் பண்றியா? சிரிப்புன்னா புன்னகை இளவரசி ஸ்னேகா மாதிரி சிரிப்பு இல்ல, அரண்மனையில வர அன்சிகா மாதிரி அப்படி பயங்கரமான சிரிப்பு. வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா நான் அதே இடத்துல உச்சா போயிட்டேன். ஆமா, பொண்ணு யாரு மாதிரி இருந்துச்சு? இவ்வளவு கொஞ்சம் உள்ள போ சொல்லுங்க. ஏய் சரண்யா, வயசு பொண்ணு இந்த நேரத்துல இங்க எதுக்கு? உள்ள போ.
சொல்றல போடி உள்ள. மொறப்ப பாரு. அவ குரல் சரண்யா குரல் மாதிரியே இருந்துச்சு. நிஜமா சொல்ற? சத்தியமா சொல்றேன். இருக்கும் அன்னைக்கு கூட செவலக பதவி அது இதுன்னு புலப்பிக்கிட்டு இருந்தா. இப்ப கூட பாரு முறைச்சுக்கிட்டே போறா. ஆமா நீ அன்னைக்கு நான் அவளை எழுப்பினப்ப அவ என்ன பார்த்து முறைச்சா பாருங்க. இப்ப நினைச்சா கூட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது மட்டும் இல்ல நீ அந்த மீனா பொண்ணு போனதுல இருந்து இவ யார்கிட்டயும் பேசுறது இல்ல, சரியா பழகுறது இல்ல. எதுக்கு சந்தேகம்? எதுக்கு இந்த முனியப்ப கோயில் பூசாரிகிட்ட ஒரு தடவை அழைச்சிட்டு போயிட்டு வந்துருங்க. அவளை கூப்பிட்டா வருவாளா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவா. அதுவும் சரிதான். இருந்தாலும் அவளோட போட்டோ ஒண்ணு, ஒரு முடி ஒண்ணு, கொஞ்சம் வெத்தலை பாக்கு, அதோட ஒரு எலுமிச்சம்பளம் வச்சு அந்த பூசாரிகிட்ட கொண்டு கொடுத்தேன்னா எதுவா இருந்தாலும் விரட்டி விட்டுருவாரு. தம்பி, அந்த கீழே இருக்கிற பூவையும் சுத்தமா தொடச்சு விடு. என்னைக்கு நீ குருசாமியா போற, எப்பவும் சிஷ்யசாமியாவே இரு. அப்படிதான் சாமி. என்னம்மா? என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அவளை கூட்டிட்டு வந்தா 4 பேருக்கு தெரிஞ்சிருமேனு தான் கூட்டிட்டு வரல. அப்ப அந்த பொண்ணு பயன்படுத்தின துணிமணி, தலைமுடி, அப்புறம் கூட 4 எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு நாளைக்கு வாங்க, என்னன்னு பார்த்து சொல்றேன். இப்பவே கொண்டு வந்திருக்கேன். முனியப்பா, உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு. அதுக்கு என்ன குத்தங்குறன்னு பார்த்து நீதான் வந்து சொல்லணும். குடுமா இந்தாங்க. ராஜமுனி, ஜடாமுனி, கடாமுனி, வீரமுனி, மகாமுனி, பொன்முனி, வெண்முனி, சிவமுனி, சகாமுனி, சுந்தரமுனி. முனியப்பா, நல்ல வழிய காட்டப்பா. பாரப்பா, கண்ணை திறந்து பாரப்பா. முனி, நல்ல வழிய வந்து சொல்லையா. உள்ள வந்துட்டியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. உன் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கிறது உண்மைதான். நீங்க அவளை கூப்பிட்டு வராத ஒரு வழியில நல்லதுதான். இந்த எலுமிச்சை மரத்தை சுத்தபத்தமா பூஜை பண்ணி அவ இல்லாதப்ப கட்டிலுக்கு அடியில வை. அவளை எந்த பேய் பிசாசம் ஆண்டாது. வர்ற அமாவாசை அன்னைக்கு என்ன வந்து பாரு. தைரியமா போயிட்டு வாமா. முனியப்பா பாத்துக்குவான். என்னை பார்த்தா சிரிச்ச? நான் எவ்வளவு பெரிய ஆளு, உன்னை என்ன செய்யறேன் பாரு. தூங்குறியா? நல்லா தூங்கு. நாளைக்கு விடியற பொழுது உனக்கு நாளைக்கு விடியாது. நாளைக்கு நான் உன்னை நிரந்தரமா தூங்க வைக்க போறேன். மீனாவோட பாட்டி மரணம், மீனாவோட சித்தப்பா மரணம்,
மீனாவோட அண்ணனுக்கு நடந்த அமானுஷ்ய அனுபவங்கள், இது எல்லாமே வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எல்லாரையும் நம்ப வச்சுது. இதுக்கு தீர்வா ஊரில் உள்ள பூசாரி கிட்ட போனாங்க. பூசாரி தன்னோட மந்திர சக்தியால் ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு மீனாவோட சித்திக்கிட்ட கொடுத்தாரு. இந்த மந்திர சக்தி மூலமாக வீட்டில் உள்ள ஆத்மா பயந்து வெளியே போயிடுன்னு மீனாவோட சித்தி நம்பினாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த மந்திர சக்தி எலுமிச்சம்பழத்துக்கு பயந்து மீனாவோட ஆத்மா வீட்டை விட்டு வெளியே போச்சா, இல்லை தன்னோட பழிவாங்கிற படலத்தை தொடர்ந்துச்சா? மீனாவுடைய ஆத்மா அடுத்ததாக வச்சிருக்கிற குறி தன்னுடைய அண்ணன் செல்வத்துக்கு. இது எல்லாத்துக்கும் தூக்கப்புள்ளி செல்வம் தான். பீட்டர் மீனாவுடைய காதல் தெரிஞ்ச முதல் நபரும் செல்வம் தான். தன்னுடைய சித்தப்பா கிட்ட எடுத்து சொல்லியிருந்தா இதை சரி செஞ்சிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. தன்னோட சாதி வரியால் சொந்த தங்கையே கொன்னாரு செல்வம். அதனால சொந்த அண்ணனா இருந்தாலும் மீனாவுடைய ஆத்மா அவனை மன்னிக்கிறதா இல்லை. சரண்யா, சரண்யா, என்ன சித்தி? அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தியா? இல்ல. ஏன் குடுக்கல? வெறும் வயித்தோட படுத்தா அப்புறம் உடம்புக்கு என்ன ஆறுது? சரி, தூங்குறவனை எழுப்ப கூடாதுன்னு விட்டுட்ட, அது சொல்ல வேண்டியது தானே? சரி சரி, நீ போய் பாலை காய வச்சு அவனுக்கு கொண்டு போய் கொடு போ. ரெண்டு மரணங்கள், சரண்யாவோட நடவடிக்கையில் பல மாற்றங்கள், இது எல்லாமே மீனாவோட சித்தி மனசில் ஒரு பெரிய பயத்தை உண்டாக்கிச்சு. அதனால் அந்த ஊர் பூசாரி கிட்ட போய் ஒரு மந்திரிச்ச எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்தாங்க. அது எப்படியாவது சரண்யா படுக்கிற கட்டிலுக்கடியில் அதை வச்சிடணும்னு பார்த்தாங்க. அதுதான் அவங்களுடைய பெரிய பொறுப்பாக இருந்தது. அப்படி அதை வச்சுட்டா அந்த வீட்டில் நடக்கிற அமானுஷத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்பினாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த வீட்டில் இருந்த அமானுஷ்யம் அந்த மந்திரிச்ச எலுமிச்சம்பழத்தினால தீர்ந்துடுச்சா? செல்வம், செல்வம், டேய் செல்வம், எழுந்துரு. என்னது இது? எதுவும் சாப்பிடாம படுத்துட்ட? பசிக்கல சித்தி. என்னது பசிக்கலையா? இந்த பாலை அது குடிச்சிட்டு படு. சரி, நீ அந்த பாலை வச்சுட்டு நீ போய் தூங்கு. தூக்கமா? இன்னைக்கு ராத்திரி தூக்கமே இல்ல, எனக்கு வேலை இருக்கு. என்னடி சொல்ற? முனியன் வந்தான். இன்னைக்கு தோப்புல தண்ணி இறைக்கிறது நம்ம முறை. செல்வன் பயந்து போயிருக்கிறதுனால நான் போலான்னு இருக்கேன். ஏய், நீ பொட்ட புள்ளடி. ஆம்பளை பொட்ட புள்ள மாதிரி வீட்டுல ஒளிஞ்சுக்கிட்டா பொம்பளை புள்ளதான் ஆம்பளை புள்ள மாதிரி எல்லா வேலையும் செஞ்சாகணும். வேற வழி? ஏய், யாரு பயப்படுறது? சித்தி, தோட்டத்துக்கு நானே போயிட்டு வரேன். ஐயோ வேண்டாம்டா, ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை, நீ எதுக்குடா? சித்தி, ஒரு பொட்ட புள்ள என்ன பயந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இத கேட்டுட்டு என்ன போத்தி தூக்கிட்டு இருக்க சொல்றியா? என்ன யாருன்னு நினைச்சா? சுடலமட சாமி வம்சம். இன்னைக்கு எந்த பேய் வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்துறேன். வரேன், நீ ஜாக்கிரதையா இரு. சொல்றத கேளுடா. இந்த பாலை அது குடிச்சிட்டு போடா. பால் எடுத்து அவளுக்கே கொடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை அடிச்சு மூச்சு உடைச்சு ஊசு மாதிரி பேசிட்டு என்ன யாரும் நினைச்சா? சுடலமட சாமி வம்சம். இன்னைக்கு எந்த பேய் வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்துறேன்.
என்னது இது? செல்வத்தோட போன் ரிங் ஆகுது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறான். என்னாச்சு இவனுக்கு? என்னாச்சு சித்தி? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த செல்வத்துக்கு தான். நேத்து ராத்திரி போனவன் இன்னும் திரும்பி வரல. அதான் என்னாச்சுன்னு தெரியல. அவன் போக வேண்டிய இடத்துக்கு தான் போய் சேர்ந்திருப்பான். ஏய், வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஏன் இப்படி அபசகுணமா பேசுற? நான் அபசகுணமா ஏன் பேச போறேன்? செல்வம் தோப்புல இருந்து அப்படியே டவுனுக்கு போயிருப்பாருன்னு சொல்ல வந்தேன். அப்படியெல்லாம் போக மாட்டான். அப்படியே முக்கியமான வேலையா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் போவான். ஒருவேளை செல்வம் போற இடம் சொல்லிட்டு போக கூடாத இடமா இருக்குமோ என்னமோ. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? ஏன்டி இப்படி குதர்க்கமாவே பேசிட்டு இருக்க? அவனை காணுமேனு நானே ரொம்ப பயந்து போயிருக்கேன். செல்வத்தோட போன் தான். பேசுங்க பேசுங்க. ஹலோ செல்வம்? இல்லங்கம்மா, நான் செல்வம் இல்லங்கம்மா. என்ன செல்வம் இல்லையா? அம்மா, நீங்க யார் பேசுறீங்க? தோட்டத்துல வேலை பார்க்கறாள்மா. தோட்டத்துல வேலை பாக்குறாளா? ஆமாங்கம்மா, செல்வம் நான் பாம்பு கடிச்சிச்சுமா. என்னப்பா சொல்ற? செல்வத்தை பாம்பு கடிச்சிருச்சா? நான் தான்மா கொண்டு வந்து நம்ம ஊர் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். என்ன, ஆஸ்பத்திரியில இருக்கானா? ஐயோ, ஹலோ ஹலோ, நீ அபசகுணமா பேசும்போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது ஒண்ணு நடக்க போகுதுன்னு. சரி, வீட்டை பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். பாம்பு கடிச்ச செல்வத்தை பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. தீவிர சிகிச்சை கொடுத்தும் அவரை காப்பாற்ற முடியல. அவர் இறந்து போயிட்டார். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவர் பாம்பு கடிச்சனால மட்டும் இறக்கலை, வேற எதையோ பார்த்து பயந்துருக்காரு. அதனால இதய துடிப்பு நின்று போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட சித்திக்கு பெரிய அதிர்ச்சி. சாதாரணமாக ரிப்போர்ட்டில் வெறும் பாம்பு கடி அப்படின்னா பரவாயில்ல, வேற எதையோ பார்த்து பயந்துருக்காங்கன்னு சொன்ன உடனே அவங்க அதிர்ச்சியின் உச்சகட்டத்துக்கே போயிட்டாங்க. ஏன்னா இது அவங்க வீட்டில் 3வது மரணம். மீனாவுடைய ஆத்மா தன் பழிவாங்கும் படலத்தை இத்தோடு நிறுத்துமா? ஏற்கனவே 3 பேரை பழிவாங்கிடுச்சு மீனாவுடைய ஆத்மா. மீதம் இருக்கிற 3 பேரையும் அது பழிவாங்குமா, இல்லை மன்னிச்சு விட்டுருமா? பார்க்கலாம். என் புருஷன் போனதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துக்கு ஆதரவா செல்வம் இருக்கும்னு நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா அந்த நம்பிக்கையில ஆத்த மண்ணலி போட்டுட்டாலே. பட்ட காலையே படும், கெட்ட குடியே கெடும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த குடும்பத்திலே இடி மேல இடி விழுவுத. இந்த கொடுமை எங்க போய் சொல்லுவே? ஜாக்கிரதையாயிரு படிச்சு சொன்னே கேட்டியா மச்சான்? என் பேச்சு கூட கேட்காம இப்படியே அல்பாயுசுல போயிட்டியா மச்சான்? மாப்பிள, அதே மாதிரி நானும் உங்ககிட்ட ஜாக்கிரதையா இருன்னு சொல்லியிருக்கிறேன். நீயும் என்ன மாதிரி அஜாக்கிரதையா இருந்து அல்பாயுசா என்கிட்ட வந்து சேர்ந்துடாத, புரிஞ்சுதா? செல்வம் குரல் கிடைச்சா உங்களுக்கு? என்ன சொல்றீங்க? அவர் தான் இறந்துட்டார்ல, அப்புறம் எப்படி பேசுவாரு? என்ன மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க நீங்க? ஒருவேளை லிஸ்ட்ல இவர் பேரும் இருக்கோ என்னமோ. என்னடி சொல்ற? லிஸ்டா? என்ன லிஸ்ட்? இல்ல சித்தி, செத்து போனவங்க ஆவியா போயிட்டு தனக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசுவாங்கன்னு சொல்வாங்க. அதான் அண்ணனோட பிரியமானவங்க லிஸ்ட்ல அத்தான் பேரும் இருக்கோ என்னமோன்னு சொன்னேன். இருந்தாலும் இருக்கும் சரண்யா. பாலும் தண்ணியும் கலந்துட்டா பிரிக்க முடியாதுல, அது மாதிரி மாமனையும் மச்சனையும் பிரிக்க முடியாது. கொஞ்சம் வாய் முறியா? நான் உன்னை கல்யாணம் பண்ணேன், அவ்வளவுதான். எனக்கு அவனுக்கு எந்த ஒட்டு வரவும் கிடையாது. நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வர்றேன். திரும்ப வரமாட்டீங்கல்ல? என்ன சொன்ன? இல்லங்க, திரும்ப வருவீங்களா இல்ல அப்படியே வீட்டுக்கு போயிடுவீங்களான்னு கேட்டா. இவதான் இந்த வீட்டு பொண்ணு இல்ல, அதான் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணல, அதுக்காக கேட்டிருப்பா இல்லடி? ஆமா. எதுவா இருந்தாலும் நான் போன் பண்றேன், போதுமா? நான் கிளம்புறேன். சரி சரி, போய் சமய வேலையை போய் பாருங்க. மீனா பீட்டர் கொலை சம்பவங்களில் சம்மந்தப்பட்டவங்க மொத்தம் 6 பேர். அதில் 3 பேர் இறந்துட்டாங்க, அதுவும் மர்மமான முறையில். மீதம் இருக்கிறது இன்னும் 3 பேர். ஒன்று மீனாவுடைய சித்தி,
இன்னொன்று மீனாவுக்காக நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளை சுவாமிநாதன். 3வது சுவாமிநாதனுடைய அம்மா. இந்த 3 பேரில் யாருக்கு என்ன நடக்கும், எப்போ நடக்கும் அப்படிங்கிற பயத்திலேயே நாட்கள் நகர்ந்துச்சு. மீனாவின் ஆத்மா தன்னோட பழிவாங்கும் படலத்தை இப்படியே நிறுத்திக்குமா, இல்லை பழிவாங்கும் படலத்தை தொடருமா? நாளை பார்க்கலாம். இது ஆத்மா.